உணவை வீணடிக்காதீர்கள். ஹாய் வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ். சேப்பன்கிழங்குல நல்ல காரசாரமாக புளிப்பாக ஒரு அருமையான குழம்பு செய்கிறோம். அந்த குழம்பு செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த சேப்பங்கிழங்கு குழம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா புளிப்பாக டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். அது நம்ம மத்தியான சாப்பாட்டுக்கு அவ்வளோ ஹைலைட்டாக இருக்கும். இது செய்கிறதுக்கு ஒரு 1/4 கிலோ அளவுக்கு நல்ல சேப்பங்கிழங்கா வாங்கிக்கோங்க. இந்த சேப்பங்கிழங்கை நம்ம என்ன செய்கிறோம், அப்படியே தண்ணியை ஊற்றி ஒரு கிண்ணத்தில், அகலமான கிண்ணத்தில் தண்ணியை ஊற்றி நல்லா இதை வேக வச்சிடணும். நல்லா கொதிக்க விட்டு நல்லா வேக விட்டுறணும். அதுக்கு இந்த மாதிரி தண்ணியை ஊற்றி இதில் உப்பெல்லாம் போடாமல் நீங்கள் அப்படியே வேக வச்சுருங்க. இதுக்கு வந்து ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளியை கிண்ணத்தில் தண்ணியில் ஊற போட்டு வச்சிடணும். இந்த மாதிரி ஊற போட்டு வச்ச பிறகு ஒரு 50 கிராம் வெங்காயம், ஒரு 50 கிராம் தக்காளி, ஒரு 20 பல்லு பூண்டு, ஒரு 4 பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிள்ளை, இதை தக்காளி வெங்காயத்தெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுங்க. பூண்டு நல்லா தோல் உரித்து எடுத்து வச்சுங்க. தோல் உரித்து எடுத்து வச்சிடணும். இந்த சேப்பங்கிழங்கு நல்லா வெந்த பிறகு இந்த மாதிரி அதை எடுத்து கரண்டியில் எடுத்து இப்படி அதுக்கி பார்த்தீங்கன்னா, அமுக்குனிங்கன்னா நல்லா அமுங்கும். அப்படி அமுங்கிருச்சுன்னா இது நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த மாதிரி வெந்த பிறகு இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு எடுத்து மாற்றி வச்சுருங்க. தண்ணியை நல்லா வடித்து எடுத்து வச்சுருங்க. நல்லா சூடாக இருக்கும் இது. இது சூடு ஆறின பிறகு உரிச்சிக்கலாம். அதை வந்து நல்லா சூடு ஆறினோன்னே தோலை உரிச்சிங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த தோல் அப்படியே இலகுவாக வந்துடும். ரொம்ப இலகுவாக இந்த தோல் இது மாதிரி உரித்து இதில் இருந்து நல்லா வேக வச்சுருங்க. இல்லைன்னா உங்களுக்கு வந்து அது வளவளப்பாக இருக்கும். தோல் உரிக்கிறப்ப இந்த மாதிரி வலுவழுப்பு இருக்கும். நம்ம குழம்புல போட்டோன்னா இந்த வலுவழுப்பெல்லாம் இருக்காது. இது மாதிரி உரித்து எல்லாத்தையும் ஒரு கிண்ணத்தில் எடுத்துங்க. இந்த உரிச்சி எடுத்த இந்த சேப்பங்கிழங்க சின்ன சின்னதாக ஒரு கிழங்க வந்து 3-4 தான் வெட்டிக்குங்க. இந்த மாதிரி வெட்டி அதை தனியாக ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுருங்க. இப்போ அடுப்பை பற்ற வச்சுருங்க. அடுப்பை பற்ற வச்சு அதில் வந்து குழம்பு வைக்கிற மாதிரி ஒரு கடாயி இல்லை பேன் வச்சுங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றுங்க. நல்லெண்ணெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கிட்ட நல்லெண்ணெய் ஊற்றணும். இதுக்கு நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து அந்த நல்லெண்ணெய் நல்லா சூடு வந்த பிறகு, நல்லா சூடு வரணும். சூடு வந்த பிறகு வெந்தயம் போட்டுருங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம், அதே அளவுக்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகும் கருப்பு உளுந்தும் கலந்தது ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுங்க. இந்த கடுகு வந்து பார்த்திங்கன்னா நல்லா பொரியணும், வெடித்து பொரியணும். இந்த மாதிரி பொரியும் போது ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துங்க. அதில் இந்த தாளிப்பில் ஜீரகம் சேர்த்து அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொத்து கருவேப்பிள்ளையை உருவி போட்டுருங்க. அது நல்லா அந்த கருவேப்பிள்ளையும் இந்த எண்ணெயில் நல்லா பொரியும். இப்போ இந்த மாதிரி எண்ணெயில் பொரிஞ்ச பிறகு நறுக்குன்னு அந்த வெங்காயத்தை சேர்த்துக்கிறோம். வெங்காயத்தை சேர்த்து இதை நல்லா வதக்கி விடணும். வெங்காயத்தை நல்லா சேர்த்துருங்க. வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இதை ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வந்து பார்த்திங்கன்னா செவக்க வதக்க வேண்டியது இல்லை. கண்ணாடி பதம் வந்த பிறகு அந்த அளவுக்கு வதக்குனாவே போதுமானது. இது நல்லா இந்த வதக்கும் போது அதனுடைய வாசம் வரணும். இப்போ ஒரு சின்ன துண்டு பெருங்காயம் போட்டுங்க. பெருங்காயம் அதாவது உங்களுக்கு இந்த பிசின் பெருங்காயம், இந்த பால் பெருங்காயம் போட்டுங்க. இந்த பால் பெருங்காயம் போட்டோன்னே நல்லா இந்த வெங்காயம் நல்லா வதங்கும் போது நல்லா வாசமாக இருக்கும். இந்த வெங்காயம் கரெக்டாக பதத்துக்கு வதங்கி வந்துருச்சுன்னா அதோட பார்த்தீங்கன்னா நல்லா அந்த நறுமணம் அப்படி கம கமன்னு இருக்கும். இந்த மாதிரி கண்ணாடி பதம் வந்த பிறகு, இந்த பதம் நல்லா வந்த பிறகு நம்ம பச்சை மிளகாயை உடச்சி சேர்த்துக்கணும். பச்சை மிளகாய் இந்த மாதிரி 2 உடச்சி சேர்த்துருங்க. இந்த மாதிரி உடச்சி போட்டிருங்க. இது வந்து காரம் வந்து பார்த்திங்கன்னா இதோட மிளகாய் தூளும் சேரும்போது நல்லா வந்து பார்த்திங்கன்னா காரமாக இருக்கும். இப்போ இது கூட வந்து பார்த்திங்கன்னா நறுக்கி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கணும். தக்காளியை சேர்த்து இதை நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுருங்க. அந்த தக்காளியும் நல்லா பார்த்திங்கன்னா வதங்கணும். இந்த மாதிரி இதை வதங்கின பிறகு பூண்டு பல் ஒரு 20 பல் பூண்டு அப்படியே உரித்து போட்டுங்க. இந்த பூண்டு பார்த்திங்கன்னா நல்லா இதோட சேர்ந்து வதங்கும் போது நல்லா வாசமாக இருக்கும். இதோட பச்சை வாசமெல்லாம் போகணும். இது கூட மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துருங்க. மஞ்சத்தூள் சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டிங்கன்னா இதோட ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா நல்லா இது வதக்க நல்லா வாசம் கமன்னு இருக்கும். இந்த மாதிரி நல்லா இது வதங்கி வந்துடணும். இந்த மாதிரி வதங்கி வந்த பிறகு இந்த பதம் வந்தோடனே 1/2 கரண்டி நல்ல மிளகாய்த்தூள், இந்த மாதிரி கரண்டியால் 1/2 கரண்டி போட்டுங்க. இது கூட இதே அளவுக்கு 1/2 கரண்டி அளவுக்கு மல்லித்தூள்,
மல்லித்தூள் 1/2 கரண்டி போட்டுங்க, இது கூட சேர்த்துடணும். இப்போ இதில் எதுவும் தண்ணியெல்லாம் எதுவும் சேர்த்துடக்கூடாது. இந்த இப்போ மிளகாய்த்தூளையும் மல்லித்தூளையும் நல்லா பச்சை நறுமணம் போகிற அளவுக்கு நம்ம இதை நல்லா வதக்கி விடணும். இந்த எண்ணெயிலேயே தான் அது வதங்கணும். இதுக்காக தண்ணியெல்லாம் எதுவும் சேர்த்துடக்கூடாது. இப்போ நம்ம இதை நல்லா வந்து வதக்கி விட்டுறணும். இப்போ இந்த மாதிரி இதை வதக்கி விட்டுருங்க. மிளகாய்த்தூளையும் மல்லித்தூளையும் இதோட சேர்த்து இந்த தக்காளி வெங்காயத்தோட சேர்த்து நல்லா வதங்கிடணும். இதோட பச்சை நறுமணம் போயிடும். இப்போ நல்லா நம்ம ஊற வச்சுருக்க புளியை நல்லா கரைச்சிருங்க. இது நல்லா ஊறி போயிருக்கும். இந்த புளியை கரைச்சி அப்படியே நம்ம அந்த குழம்பு தாளிப்பில் நம்ம அப்படியே சேர்த்துக்கிறோம். இந்த மிளகாய்த்தூள் மல்லித்தூளுக்கு தண்ணி சேர்க்கக்கூடாது, புளி தண்ணி சேர்த்துக்கணும். புளியை நல்லா கரைச்சி இந்த மாதிரி வடிகட்டி சேர்த்துருங்க. குழம்பை இந்த மாதிரி நல்லா கலந்து விட்ருங்க. கலந்து விட்ட பிறகு இந்த குழம்புக்கு தேவையான உப்பு ஒரு அரை கை அளவுக்கு உப்பு, கல் உப்பு சேர்த்துங்க. உப்பை சேர்த்தோன்னே இந்த மாதிரி இதை நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா அந்த கொதி வர்ற ஆரம்ப ஸ்டேஜில் முருங்கைக்காயை வந்து ஒரு முருங்கைக்காய் நல்லா பிஞ்சு முருங்கைக்காயை வெட்டி அதில் சேர்த்துருங்க. குழம்புல சேர்த்து இதை நல்லா கலந்து விட்ருங்க. இந்த குழம்பை நல்லா கலந்து விட்டோம். நல்லா குழம்பு ஒரு கொதி நல்லா முருங்கைக்காய் போட்டு நல்லா கொதி வந்துடும். இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும். இந்த மாதிரி கொதித்த பிறகு திரும்பவும் இந்த குழம்பை திரும்ப இந்த மாதிரி கலந்து விட்ருங்க. நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த குழம்பு நல்லா கலந்து விட்ட பிறகு 2வது கொதி வரும். திரும்ப 2வது கொதி வரும். இந்த 2வது கொதி வந்த பிறகு நம்ம வேக வச்சு நறுக்கி வச்சிருக்க சேப்பங்கிழங்க சேர்த்துங்க. எல்லா சேப்பங்கிழங்கையும் அதில் சேர்த்துருங்க. இப்போ முன்னாடி முருங்கைக்காய் போட்டால் தான் அந்த முருங்கைக்காய் வேகும். கிழங்கை போட்ட பிறகு முருங்கைக்காய் போட்டிங்கன்னா அந்த முருங்கைக்காய் வேகாது, கிழங்கெல்லாம் வெந்து போயிடும். எல்லாம் உள்ளே எடுத்துக்கிட்டு குழம்போட அந்த திக்னஸ்க்கு வந்துடும், பதத்துக்கு வந்துடும், குழம்பு பதத்துக்கு வந்துடும். அதுக்காக முன்னாடியே நம்ம முருங்கைக்காயை போட்டுக்கிறோம். போட்டு இந்த கிழங்கையும் இப்போ சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுறோம். கலந்து விட்ட பிறகு இதில் வந்து உப்பு, காரம், புளிப்பு எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா இந்த சேப்பங்கிழங்கு உள்ளே அப்படியே இழுத்துக்கும், முருங்கைக்காயும் உள்ளே இழுத்துக்கிட்டு நல்லா வெந்து இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். எண்ணெய் பிரிஞ்சு வந்தோன்னா மிளகு ஜீரகத்தை இடித்து அந்த தூளை ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மேலே தூவி விட்டுருங்க. இந்த மிளகு ஜீரகத்தூள் தான் இந்த குழம்புக்கு அவ்வளவு சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா ஹைலைட்டாக இருக்கும். இந்த காரத்தோட டேஸ்ட்டாக இது கொஞ்சம் நல்லா தூக்கி கொடுக்கும். இந்த குழம்பும் நல்லா வாசமாக இருக்கும். இதில் தேங்காய் அரைச்சி ஊற்றுறதில்ல, தேங்காய் அரைச்சி ஊற்றாமல் வைக்கணும். இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு சுருங்கி வரும். அப்போ நம்ம அந்த குழம்பை திரும்ப நம்ம இது மாதிரி கலந்து விட்டுட்டு இப்படி எடுத்து பார்த்தா இது நல்லா பார்த்திங்கன்னா இந்த சேப்பங்கிழங்கு, முருங்கைக்காய் எல்லாம் நல்லா வெந்து போயிருக்கும். அதோட இந்த கிழங்கு எல்லாத்தையும் ஜூஸாக இழுத்துருக்கும். நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா இது நல்லா வெந்து நல்லா வந்து திக்காக வந்துட்டு இந்த குழம்பை எடுத்து ஊற்றி பார்த்திங்கன்னா திக்காக இருக்கும். இந்த மாதிரி பதத்துக்கு வந்த பிறகு இந்த பதம் வரணும். அந்த அளவுக்கு இது வந்து அந்த பதத்துக்கு வந்த பிறகு நம்ம இதில் வந்து பச்சை நல்லெண்ணெய் அப்படியே சேர்த்துக்கணும். இந்த நல்லெண்ணெயை பச்சை எண்ணெயை மேலே ஊற்றி விட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நல்லா இதை குழம்புல இந்த எண்ணெயை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க, நல்லா கலந்து விட்டுறணும். இது வந்து அதிக காரம், ரொம்ப காரமாக இருந்தால் உங்களுக்கு சாப்பிட்ற அளவுக்கு இந்த எண்ணெய் வந்து அதை பேலன்ஸ் பண்ணிக்கும். அதுக்காக நம்ம இந்த எண்ணெயை வந்து அந்த மேலே ஊற்றிக்கிறோம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா குழம்புல இந்த சேப்பங்கிழங்குலேருந்து முருங்கைக்காய் வரைக்கும் நல்லா வெந்து சுருங்கி நல்லா குழம்பு இந்த மாதிரி திக்காக வந்துடுச்சு. அதாவது உங்களுக்கு ரொம்ப பேஸ்ட் மாதிரி வந்துடக்கூடாது, அதை ஊற்றி சாப்பிட்ற மாதிரி நல்லா இந்த மாதிரி வந்து மேலே எண்ணெய் பிரிஞ்ச பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா இந்த குழம்பு இந்த மாதிரி இருக்கும், அப்படியே தேவாமிர்தம் மாதிரி இருக்கும். சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு அப்புறம் ஹைலைட்டாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம குழம்பு பக்குவமாக வந்துடும். இது எத்தனை நாள் ஆனாலும் கெட்டு போகாது. உங்களுக்கு 3 நாளாக இருந்தாலும் இந்த குழம்பை வச்சு சாப்பிட்லாம். பழைய சாதத்துக்கெல்லாம் இந்த குழம்பு அப்படி இருக்கும். கூழுக்கெல்லாம், கம்பங்கூழுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் இந்த சேப்பங்கிழங்குல நல்லா காரசாரமாக புளிக்குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். இது ஆந்திராவில் இந்த சேப்பங்கிழமுக்கு வேறு பேர் சொல்லி அவங்க வந்து இதை புளிசுன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இது டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம், அந்த அளவுக்கு ஹைலைட்டாக இருக்கும் அது. இந்த மாதிரி நீங்கள் சேப்பங்கிழங்குல குழம்பு செஞ்சு சாதத்தோடு போட்டு நல்லா சுடு சாதத்தோடு இந்த சேப்பங்கிழங்கையும் அந்த சாதத்தையும் அதோடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்பளம்
இந்த வடகம் இதெல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சு இந்த சாதத்தை சாப்பிட்டிங்கன்னா ஹைலைட்டாக அப்படியே டாப் அண்ட் டாப்பாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் சேப்பங்கிழங்குல குழம்பு செஞ்சு புளிக்குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களோட வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு சொந்தக்காரங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் உங்கள் வீட்டில் கல்யாண விசேஷம்னா இந்த மாதிரி வத்த குழம்பு இந்த மாதிரிக்கு வைக்கிறதுக்கு பதில் இந்த மாதிரி சேப்பங்கிழங்குல புளிக்குழம்பு வைங்க, அவ்வளோ ஹைலைட்டாக இருக்கும். வீட்டுக்கு வர விருந்தாளிகளாம் வச்சு கொடுங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். எல்லோரும் நல்லா பாராட்டுவாங்க, அந்த அளவுக்கு இருக்கும். இந்த மாதிரி சேப்பங்கிழங்குல நீங்கள் குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள். எங்களோட வீடியோவை பார்க்கின்ற அனைத்து வியூவர்ஸுக்கும் சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன்.